திமுக சமூக நீதி, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு, அதுக்கப்புறமா மாநில சுயாட்சி, டீலிமிட்டேஷனு, வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிட்டாங்க. அவங்க எடுத்து வச்ச வியூகங்கள், பிரச்சாரங்கள், மோடி அவர்கள் இங்கே வந்து விடக்கூடாது, பாஜக வந்து விடாது, அதிமுக வந்து பாஜகவோட ஒரு அடிமை கட்சி, அது விழுங்க பார்க்கிறது, இதெல்லாம் திமுகவோட பிரச்சாரங்கள். கஞ்சா போதை, பெண்களுக்கு பாலியல் சீண்டல், சொத்து வரி, தண்ணி வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குடும்ப அரசியல், ஊழல் இருக்குது அப்படின்றதுலாம் அதிமுகவோட பிரச்சாரங்கள். இயற்கை வளம் கொள்ளையடிக்கிறாங்க, தண்ணிக்கு காசு வாங்குறாங்க, தண்ணி இலவசமாக கொடுக்க முடியும், தற்சார்பு வேலைவாய்ப்பு வழங்கப்படும், பெண்களுக்கு பாதுகாப்பு, ஈழத்தில் பிரச்சனைக்கு தீர்வு என்ன பண்ண முடியும், இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்படக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது. இது வந்து நாம் தமிழர் கட்சியோட கொள்கை. இது ஈக்குவலாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க? வைபு, விசிலு, துண்டு, டான்ஸு, ஸ்பீக்கரு, ரைம்ஸு, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. இல்ல அதெல்லாம் ரைம்ஸ் சார், அதுதான் அவங்களுக்கு தேவை. அதுதான் பாருங்க இன்னைக்கு அந்த கூட்டமே நான் சொன்னேன்ல, இதுவும் யார ஓட் போட அழைச்சிட்டு வரணுமோ அவங்களை அழைச்சிட்டு வந்துட்டாரு பாருங்க விஜய். கரெக்ட் சாமி, அதெல்லாம் நீங்க பண்ணிருக்கிறீங்க. இது வச்சு ஜெயிப்பீங்களான்னு நான் கேட்கிறேன். சரி, இதை வச்சு பயம்புத்தலாம், மிரட்டலாம், உருட்டலாம். உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு எல்லா கட்சிகளும் லைட்டா யோசிச்சுட்டு தான் ஜர்க்கு தான் ஆயிருக்கிறாங்க. என்னன்னா இப்போ ஒரு இதை ஒன்று பிடிக்கிறீங்க, ஒரு நீங்கள் காட்டில் போய் ஒரு ஒரு முயலை பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முயல்லாம் வந்து நீங்கள் இந்த வண்டியில் போட்டிங்கன்னா அது நிற்காது, இப்படி இன்னும் ஜம்பிங் பண்ணுமா பயங்கரமாக, டத்து புட்டுக்கிட்டுன்னு. இது எப்படின்னா எனக்கு ஒரு ரேஞ்சர் ஒருத்தர் சொன்னது. இது ஒரு வாட்டி என்ன ஆகிட்டுக்குது, இதுவில் வந்து ரூமில் வந்து ரேஞ்சர் ரூமில் ஒரு முயல் வந்து நைட்டு வந்துட்டுக்குது. அது கதவு வந்து லாக் ஆகிருக்கு, கதவுள்ள போயிடுச்சு, திருப்பி வெளில தெரில. அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கம் ஜன்னல் திறந்து குச்சை வச்சு தட்டுறாங்க, ஓடுது டிப்புன்னு. இப்போ முயல் எங்கே ஓடும், எப்படி குதிக்கும், எப்படி தாவுன்னு தெரில. அந்த மாதிரி இருக்குது இப்போ போன ஓட்டு. இங்கே போகுமா, அங்கே போகுமா, இல்லை அப்படியே உகாருமா, ஒன்றும் புரியல. அதனால் இருக்குது. 4ஆம் தேதி எண்ணும் போது யாரோ ஒருத்தர் சிரிக்க போகிறாங்க, யாரோ ஒருத்தர். ரிசல்ட் 2 தாங்க. ஒன்று ஆட்சி மாற்றம், இல்லைன்னா ஆட்சி தொடரும். அவ்வளோ. ஆட்சி மாற்றத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் சாருக்கும் மேபி வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அந்த ப்ராபபிலிட்டி நான் கடைசியாக வைக்கிறேன். ஆனால் அந்த ப்ராபபிலிட்டி நடந்ததுன்னா நான் சொன்ன இந்த புஸ்தகம் இருக்குல்ல, அதுவும் சிறப்பாக வரும்.